ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் ஸ்டோன், பைல் நம்பர் 2 111 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 இந்த ஆரஞ்சு கலர். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? Okay, Ten of Swords. Pile number 1. இந்த ஒரு வாரம் வந்து நல்லா இருக்கு. ஒரு சம்திங் அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். அண்ட் அந்த ஒரு பழைய ஞாபகங்கள், பழைய பேக் ஸ்டாப், அதிலிருந்து வெளிவர கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் அதிலிருந்து இந்த ஒரு மந்த் வெளியே வருவீங்க. சம்ஒன் வில் ஹெல்ப் யூ. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அதிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பாண்டிங் வந்து கனெக்ட் ஆகியிருக்கலாம். உங்கள் மேலே ஒரு ஜென்யூனான ஒரு கேர் இருக்கும். சப்போர்ட் பண்ணுறது எந்த ஒரு ஹிடன் மோட்டிவுமே இல்லாமல் ஒரு பியூராக இருக்கும் அவங்க சப்போர்ட். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஹீலிங் இருக்குங்க. அதாவது அந்த பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் பெயின் கொடுத்ததோ அது எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் எது செஞ்சீங்கனாலுமே பீப்புள் பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து, உங்களுடைய பேசுகிற விதத்தில் இருந்து, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருந்து, உங்களோட லைஃப் ஸ்டைல் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளேம் பண்ணுறதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கலாம். அண்ட் அந்த பீப்புளுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கலாம். உங்களை நீங்களே வந்து மாற்றிருக்கலாம், ரைட்? பட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு நியூ பர்சன் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க உங்களை அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு ட்ராமா மாதிரி கூட ஆகியிருக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய போறீங்க அப்படின்னா அந்த பீப்புள் பிளேம் பண்ண அந்த ஒரு விஷயம், உங்களை கண்ட்ரோல் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த ஒரு ட்ராமால இருந்து இந்த ஒரு பர்சன் உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. இந்த ஒரு வாரம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு நிம்மதியான ஒரு ஹாப்பினஸோட, அதாவது ரியல் ஜாய், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ஏதோ நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி போட்டிருக்கலாம். இது வந்து உங்கள் ஒர்க் ஏரியாவாக இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபஷனல் சைடாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பர்சனல் சைடாக இருக்கலாம். நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரோ செஞ்ச தப்பு உங்கள் மேலே அந்த பழியை போட்டிருக்கலாம். இன்ன வரைக்கும் அந்த ஒரு பிளேமை நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீக் வந்து அது ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வரும். அண்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்து திங்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட அந்த ஒரு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு இன்னசென்ட், உங்கள் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும். சரி, இது வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆகி இருந்தவங்களுக்கு ஒரு ரிலீஃப்
அதிலிருந்து வெளிவந்தா எப்படிப்பட்ட ஒரு ரிலீஃப் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஹெல்த் வைஸ் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பைல் நம்பர் 1 நீங்கள் எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கவே மாட்டீங்க. எல்லாத்துலேயும் ஒரு விருப்பமே இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. பட் அந்த ஒரு உங்கள் லைஃப் மேலேயும் உங்கள் மேலேயும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் இந்த ஒரு வாரம். அண்ட் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது வந்து ரொம்ப, அதாவது உங்கள் ஃப்யூச்சர் மேலே மோஸ்ட்லி நம்பிக்கை இருக்கும். இது வரைக்கும் வந்து உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் பாஸ்ட்டில் நினச்சி உங்கள் ஃப்யூச்சர் மேலே ஹோப்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து உங்களால் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கெரியர் வைஸில் கெரியர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன செய்யறதுன்ற ஒரு தாட் இல்லாமல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். சரி, இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி நிறைய ஹோப் அப்படி மெசேஜ் தான் வருது. நிறைய ஹோப் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஒரு வாரம் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன்ஸில், ஐ மீன் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சில முடிவுகள் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அதில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களோட டெசிஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போகிற விதத்தில் வந்துட்டு பிளானிங் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றங்கள் தெரியுது. See, I've got a star card, which is wonderful. லைக் உங்களோட நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் இருக்குங்க இந்த ஒரு வீக். ஓகேங்களா? லைக் உங்களுக்கே ஒரு விதமான ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன், நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு, அது மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ற ஒரு தாட் அதிகமாகவே வந்து இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தேவைப்படுது. எங்கேயாவது அவுட்டோர் போயிட்டு வாங்க, ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்துட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோப், நிறைய லவ், நிறைய ப்ரொடெக்ஷன் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. அண்ட் அந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 111. 111 is all about new beginning. சம்திங் நியூ ஸ்டார்ட், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகி ஒரு புது ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி பைல் நம்பர் 2, கம்பேக்கான ஒரு டைம், கம்பேக் ஸ்ட்ராங்கராக இருக்கும். சரி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பொறுமையாகவே இருந்திருப்பீங்க. லைஃப் மாறும், எல்லாமே சரியாகும் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த எஃபோர்ட்டும் போடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த நீங்கள் இந்த டைம் வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஏதாவது இறங்கி ஸ்டெப் எடுப்பீங்க. லைக் டூ மச் ஆஃப் போல்ட்னஸ் தெரியுது. அண்ட் நிறைய வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள்
உங்களோட ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு கோலாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ரொம்ப சீரியஸாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க, அந்த ரைட் டைம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கான லைஃப், உங்களுக்கான ஒரு கெரியரில் சீரியஸ் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்கள் ஸ்கில்ஸ், நாலேஜ், எஸ்பெஷலி நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விதத்தில் நிறைய படிப்பீங்க, நிறைய ஒரு நாலேஜ் கேதர் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கெரியருக்கு வரக்கூடிய டேஸில் எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும், growth எப்படி இருக்கணும், அது பற்றின தாட்டு தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷ்னல் தாட் இருக்கும். அண்டு உங்களோட இந்த கெரியர் மேலே இருக்கக்கூடிய அந்த பேஷன் ரொம்ப அதிகரிக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப தூங்க கூட மாட்டீங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. உங்களோட ஃபிசிக்கல் பாடி ரொம்ப டயர்டாகும். பட் ஸ்டில் அந்த ஒரு சாதிக்கணும், நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கு பார்த்தீங்களா, அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக கெரியர் ரிலேட்டடான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், இந்த ஒரு வாரம் தெளிவு இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் அண்ட் பிளானிங்கிறது இருக்கும். அண்ட் எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க கெரியர் விஷயமா ஆல்ரெடி பண்ணீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பைலம்புட் 2 பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மணி வரும். மணி பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் மணி வரும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் வரும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், லவ், ஹெல்த், மற்ற கோல், இல்லை ஒரு பீப்புள் உங்களை லவ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது எந்த தாட்டுமே அதிகமாக இருக்காது. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது. நிறைய பீப்புள் பற்றின ஒரு நியூஸ், இல்லைனா பீப்புள் உங்களை பற்றி பேசுறது, இல்லை உங்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, எந்த விஷயமுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது கெரியர் டெவலப்மெண்ட்டை தவிர. ஸ்ட்ராங் பேஷன் இருக்கு. அண்ட் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ எனர்ஜி, அதாவது உங்களோட எனர்ஜி பார்க்குறப்போ ரொம்ப யங்காக இருக்கும். இவ்வளோ நாளாக ரொம்ப லேசியாக ஒரு விஷயத்தையும் டிலே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு வாரம் பயங்கர போல்டு, பயங்கர யங் எனர்ஜி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இது எல்லாமே காரணம் பேசிக்கே பார்த்தீங்கன்னா அந்த கெரியரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஒரு வாரம் ஒரு பீப்புளாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு தாட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஷனை தூண்டிவிடும் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் விஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி உங்கள் லைஃப் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான ஒரு லைஃப் இருக்கணும், அந்த தாட் அதிகமாக இருக்கும். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க. அங்கே உங்களோட விஷன்ஸே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க. பட் சம்டைம்ஸ் உங்களோட பாஸ்ட் தாட்ஸ், இல்லை பாஸ்ட் ஞாபகங்கள், ஏதாவது ஒரு விஷயம் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பீப்புள் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறப்ப பாஸ்ட் விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது யூனிவர்ஸ் உங்களோட கமிட்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, உங்கள் கோல் கரெக்டாக பண்ணுறீங்களா, இல்லை டைவர்ஷன் வந்தால் நீங்கள் அப்படியே மாறிடுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ
அந்த ஒரு விஷயம் இடையில டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும் நீங்கள் உங்களோட கோல் விட்டு நகர்ந்துடாதீங்க. கம்ப்ளீட்லி யூ கேன் see this வெரி மச் ஃபோக்கஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு பர்ஃபெக்ஷன் அதிகமாக பார்ப்பீங்க இந்த ஒரு வாரம். ஒரு சின்னதாக உங்களோட ஒர்க்கில் இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளானிங் போடுறதில்ல, கெரியர் பிளானிங்கில் சின்ன மிஸ்டேக் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு எரர் வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டீங்க. பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளானிங்காக இருக்கட்டும் அடுத்த ஒரு விஷயத்த வந்து செய்வீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று தேடுறது, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு கெரியரில் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. அது இந்த ஒரு வாரம் அழகாக செய்வீங்க. ரியலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து இது வந்து இட்ஸ் டோட்டலி நீங்கள் ஒரு நியூ பர்சனாக, எஸ்பெஷலி வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் தாட் மைண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் என்னதான் உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களோட பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், அது என்னதான் இருந்தாலுமே இந்த கெரியர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஷன் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஓகேங்களா? பட் இந்த ஒரு பேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகும். அதுக்கான பாதைகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 3க்கு எப்படி இருக்குது? பைல் நம்பர் 3, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவ் எனர்ஜி, சம்திங் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும், கிரியேட்டிவாக ஏதாவது டிசைனாக வச்சுக்கணும், புதுசாக ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன்லையுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். சம்திங் கிரியேட்டிவ் இருக்குது. சரி, ஃபைல் நம்பர் 3 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது உங்களோட பேஷன், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பேஷன் இருக்கும். அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட கெரியரில் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் அதிகமாக இருக்கும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டிங்கிறது நிறையா இருக்கும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் வந்து ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து உங்களுக்கு மணி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்லி அதாவது 2 விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிரியேட்டிவிட்டி, புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க. ரெஸ்ட்லெஸ், எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி நிறையவே காமிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கணும். நிறைய வெளியே போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய வாக்கிங் நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. பிகாஸ் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து ஒரு வீக்னஸ் வந்து காமிக்கும். ஸோ நிறைய வாக்கிங் போகணும். யோகா, மெடிடேஷன் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ், இது மட்டும் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ, ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கான அந்த ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இருந்து கொஞ்சம் உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க. எக்ஸசைசஸ், ரிலாக்ஸ் பண்ண அட்லீஸ்ட் 1 hour இல்லை 1/2 hour கண்டிப்பாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் ஃப்யூச்சர் பிளானிங் நிறைய இருக்கும். இந்த ஒரு வீக் வந்து நிறைய பிளானிங் பண்ணுவீங்க.
நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வாரமாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்வீங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப், எஸ், நியூ லவ், அந்த லவ் எனர்ஜி நல்லாயிருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஏரியாவில் ஒரு ப்ரப்போசல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜி, இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் ஆல் ஆஃப் அ சடன் இருக்கும். அண்ட் அந்த ஒரு லவ் எனர்ஜி வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சம்ஒன் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு தாட், ஒரு க்ரஷ் இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்காங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 உங்களுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் கோல். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பீப்புளுக்கு தெரியும். எஸ்பெஷலி உங்கள் மேலே வந்து ஒரு லவ், ஒரு க்ரஷ், ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லவ் ஃபீலிங் அண்ட் தாட் இருக்குல்ல, அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் வெரி பேஷனேட் பர்சன், ரொம்ப ப்ரொஃபஷ்னல் பர்சன்னு. அண்ட் உங்களோட இந்த ப்ரொஃபஷ்னல் அந்த கோலுக்கு எந்த விஷயம் தடையாக வருதோ அதை ரிமூவ் பண்ண கூட யோசிக்க மாட்டீங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் நீங்கள். ஸோ அதனால அந்த பர்சன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் தெரிய வரும். அண்ட் உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பீப்புள், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஒரு சிப்ளிங்ஸ், அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி இருக்கும். அண்ட் நிறைய வந்து கெரியர் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுவீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் டிவைன் கிட்ட இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, கெரியர் தான் மோஸ்ட்லி இருக்கு. யூ கேன் see this. எது செய்யணுமோ, அதாவது நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 வந்து பர்ஃபெக்ஷன். எது செய்யறதா இருந்தாலும் கரெக்டாக செய்யணும். யாரும் என்னை வந்து பிளேம் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன பிளேம் கூட நான் ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நிறைய வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப லாங் டேர்மாக ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ஒரு வாரம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனல் சைட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரெக்கக்னிஷன்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஒரு டீல்ஸ் இல்லை ஒரு ஹையர், ஐ மீன் என்ன சொல்கிறது, உங்களோட ஒர்க்கு, நீங்கள் உங்களோட டேலண்ட், அவங்க உங்கள் ஒர்க்கை வந்துட்டு கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க பீப்புள். அதுக்கான ஒரு ரிவார்டு ஆல்சோ இருக்கும். சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷ்னலி மோஸ்ட்லி ஒரு ரிவார்டு இருக்குங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன் இருக்கும். அது வந்து இன்னுமே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த ஒரு வாரம். அண்ட் ட்ராவலிங் பாசிபிள். லாங் டிஸ்டன்ஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, அப்ராட் போகணும். எஸ், கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாரம் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் சரி, உங்களோட கோல் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது, அதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும், அந்த தாட்டில் இருந்த உங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து வெரி, அதாவது நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் பிகினிங்கில் தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மிடில் இருக்கீங்க. ஸோ ரியலைசேஷன் வரும். உங்கள் கோல் ரொம்ப நியராக தான் இருக்குது, உங்கள் கண்ணுக்கே தெரியும். இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 நல்லா இருக்கு. ரெண்டுமே ஆக்சுவலி நியூ லவ், நியூ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். லவ் விஷயத்தில் சொல்கிறேன். அண்ட் கெரியரில் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு. ஹெல்த்தில் தான் கேர் எடுத்துக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட ஓல்டு வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே அது ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.